1969 ஆந்திராவுல பிறந்த இவங்க 5 வயசுல அம்மாவை இழந்திருக்காங்க. அப்பாவோட வேலைக்காக சென்னையும் வந்திருக்காங்க. 1975 குழந்தை நட்சத்திரமா தெலுங்கு சினிமாவுல அறிமுகமானாங்க. தெலுங்கு சினிமாவோட முன்னணி ஹீரோக்களுக்கு மகளா 150 படங்கள் கிட்ட நடிச்சிருக்காங்க. மேயர் மீனாட்சி படம் மூலமா தமிழ் சினிமாவுல அறிமுகமானாங்க. 1982 மலையாளத்துல காக்கா படத்துல கதாநாயகியா நடிச்சு மிகப்பெரிய வெற்றியை ருசி பார்த்தாங்க. தமிழ்ல சில படங்கள் நடிச்சாங்க, ஆனா வெற்றி அடையல. மறுபடியும் அப்படிங்கிற படத்துல நடிச்சு நல்ல விமர்சனங்களை பெற்றாங்க. ஸ்திரீங்கிற தெலுங்கு படத்துல நடிச்சது மூலமா தேசிய விருதை வசப்படுத்தி இருக்காங்க. தெலுங்கு மற்றும் மலையாள சினிமாவுல கிடைச்ச அங்கீகாரம் தமிழ் சினிமாவுல கிடைக்கல. காக்கா படத்துல இவங்க கூட இணைஞ்சு நடிச்ச ரகுவரன் அவர்களை காதலிச்சு 1996 திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. 2004 அது விவாகரத்தும் ஆயிருக்கு. விருமாண்டி, ஐயா, தாமிரபரணி, 9 ரூபாய் நோட்டு, பாகுபலின்னு கேரக்டர் ரோல் பண்ணி நல்ல விமர்சனங்களை பெற்றாங்க. நடிகையா, டப்பிங் ஆர்டிஸ்டா, இயக்குனரா, பாடல் ஆசிரியரா, சமூக ஆர்வலரா, பன்முக திறமசாலியா வலம் வந்துட்டு இருக்கவங்க தான் ரோகிணி அவர்கள்.